வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்றைக்கி சுவையான மட்டன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டோடு சொல்லியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சீரக சம்பா அரிசியை 20லேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 20 to 30 minutes. அது ஒரு சின்ன கப்பில் 2.5 கப். அப்புறம் முழு பூண்டு 2, இஞ்சி ஒரு சிறு அளவு, அப்புறம் பட்டை கிராம்பு காமிச்சிருக்கிற அளவு. இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்தி, அதாவது 50 கிராம்ஸ்லேருந்து 60 கிராம்ஸ் ஆயில் சூடுபடுத்தி சொல்லியிருக்கிற பட்டை வகைகளை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளார இஞ்சி பூண்டை நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பிறகு நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1 minute நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் அது ரோஸ்ட் ஆகும். இது ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம், இப்படி ரோஸ்ட் ஆனால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிறகு புதினா ஒரு அரை கைப்பிடி அளவு வச்சுருக்கேன், அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. மல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா மேஷ் ஆகணும். இப்போ 350 கிராம் மட்டன் துண்டுகளை நான் வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2ம் கலந்தது அது 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது போட்டிருக்கோம், இப்போ மறுபடியும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், சரியாக இருக்கும். பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். தயிர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. தயிர் எதுக்காகன்னா மட்டன் துண்டுகள் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும், அதுக்காக தான். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி கொடுங்க. பிறகு நான் ஆல்ரெடி இந்த டம்ளரில் தான் அரிசி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆல்ரெடி 5 கப்ஸ் நான் எடுத்து வச்சுட்டேன் தண்ணியை. இப்போ அதை 5 கப்பையும் சேர்த்து நம்ம இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 3வது கப்பு தண்ணீர், 4, 5. ஸோ இந்த 5 கப்பு தண்ணீரையும் டோட்டலாக நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து ப்ரெஷர் குக் 6 விசில். மட்டன் துண்டுகள் நல்லா வெந்திருக்கும். இப்போ வெந்தாச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் இருத்துட்டு அந்த ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அது நல்லா கொதி வந்த பிறகு லைட்டாக புதினா இலைகளை தூவி நம்ம குக்கர் லிட் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். நமக்கு சுவையான நான்ஸ்டிக்கியான மட்டன் பிரியாணி ரெடி. நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லை ரைத்தாவோட கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.